பதட்டம் இல்லாம பொறுமையா பேசுங்க. எனக்கு புரியல, பொறுமையா பேசுங்க. அவரு கொஞ்சம் வழி விடுங்க, வரட்டும். சொல்லுங்க. சரி, எங்க இருந்து விடலாங்கிறீங்க ஐயா? அப்படி இல்ல, அரசு பேருந்து இங்க இருந்து தான் கிளம்பும். அதான் இல்லங்க, எல்லா வண்டியும் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க அங்க இருந்து மாற்று பேருந்து ஏறி நீங்க இங்க வந்து வந்திருக்கலாம். வண்டி அரேஞ்ச் பண்ணிடுறோம். இல்ல, இப்பதான் நீங்க சொல்லிருக்கீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி குறைகள் எங்களுக்கு எதுவுமே வரல. இங்க இருந்தா வண்டியில இருந்து குறைகள் வந்திருக்கு. அதுக்காக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணோம். அது இல்லாம 2 பேருந்து ஸ்பெஷல் பேருந்து விட்டுருக்கோம். அது எல்லா பஸ் ஸ்டாப்பும் சுத்திட்டு இங்க கொண்டு விடுறாங்க. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன். குறைகளை சொல்லுங்க, அப்பதான் நிறைகள் ஆக்க முடியும். நடவடிக்கை எடுக்கிறேன். அடுத்த முறை எங்களுடைய கவனத்தை எல்லா இடத்தையும் திருப்புறோம். முதல்ல சொன்னேன், முடிந்தவை முடிந்தையாக இருக்கட்டும். அதை நம்ம பேசவே வேண்டாம். எப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் முன்னரே ஒரு ஆய்வு கூட்டம் போட சொல்லிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களை அமைச்சிருக்காரு. இப்ப ஏதாவது நடந்ததா? ஆமணி பேருந்து கட்டண கொலையை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கிறோம். அதுவும் கவனத்துக்கு இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கவனத்துக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவரோட ஆலோசனை படி நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி.